வணக்கம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 50 ஆண்டுகால திராவிடக் கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்து ஒரு புதிய சக்தி உதயமாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெறும் எண்ணிக்கை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். இதன் முழுமையான அலசலை இப்போது பார்ப்போம். ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெற்ற இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவாக 85.1% வாக்குகள் பதிவாகின. தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மாற்றத்திற்கான குரல் ஓங்கி ஒலித்தது. குறிப்பாக முதல்முறை வாக்காளர்களின் எழுச்சி மிக அதிகமாக இருந்தது. முடிவுகள் வெளியானபோது ஒட்டுமொத்த நாடே திகைத்துப் போனது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இது யாராலும் எதிர்பார்க்கப்படாத ஒரு வரலாற்றுச் சாதனை. ஆளுங்கட்சியான திமுக 59 இடங்களுக்கு தள்ளப்பட்டது. 2021 இருந்த 141 இடங்களில் இருந்து இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. பல முக்கிய அமைச்சர்கள் தங்களது தொகுதிகளில் தோல்வியை தழுவினர். எதிர்க்கட்சியான அதிமுக 47 இடங்களை பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. கொங்கு மண்டலத்தை தவிர மற்ற இடங்களில் அதிமுக கடும் பின்னடைவை சந்தித்தது. கூட்டணி மாற்றங்களும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இந்த தேர்தலின் மிகப்பெரிய அதிர்ச்சி முதலமைச்சர் முண்டாக ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததுதான். தமிழக வரலாற்றில் பதவியில் இருக்கும்போது தோற்ற 2வது முதலமைச்சர் இவராவார். இது திமுகவிற்கு பெரும் பின்னடைவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அவரது வெற்றி வாக்குகள் மிகவும் குறைந்த அளவிலேயே இருந்தன. இது ஆளுங்கட்சிக்கு மக்கள் கொடுத்த எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் தலைநகரான சென்னை எப்போதும் திமுகவின் கோட்டையாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் இந்த முறை நகர்ப்புற வாக்காளர்கள் விஜயின் பக்கம் சாய்ந்துள்ளனர். 21 தொகுதிகளில் திமுக தனது பலத்தை இழந்தது. தனித்து போட்டியிட்ட நடிகர் விஜய் எப்படி இந்த வெற்றியை சாத்தியமாக்கினார்? அவரது டிஜிட்டல் பிரச்சாரமும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அவரது இளைஞர் படையும் தான் இதற்கு முக்கிய காரணம். தமிழகத்தில் உள்ள 18 கோடி இளைஞர்களின் வாக்குகள் இந்த தேர்தலின் போக்கையே மாற்றின. வேலைவாய்ப்பு மற்றும் லஞ்சமற்ற ஆட்சி என்ற விஜயின் வாக்குறுதி இளைஞர்களிடம் ஆழமாக சென்றடைந்தது. பெரியார், அம்பேத்கர், காமராஜர் ஆகியோரின் கொள்கைகளை முன்னிறுத்திய அதே வேளையில் திராவிட மாடல் என்ற பெயரில் நடந்த வாரிசு அரசியலை விஜய் தனது மேடை பேச்சுகளில் கடுமையாக விமர்சித்தார். விஜயின் ஐடி பிரிவு மிகவும் திட்டமிடப்பட்டு செயல்பட்டது. ஒவ்வொரு வாக்காளரின் மனநிலையையும் அறிந்து அவர்களுக்கு தேவையான தகவல்களை சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்தனர். இது ஒரு நவீன போர் முறை. திமுக அரசின் மீதான அதிருப்திக்கு கடன் சுமை மற்றும் நிர்வாக திறமையின்மை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பது தேர்தலின் முக்கிய விவாதப் பொருளானது. திமுகவின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்தாலும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வு ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பியது. இலவசங்கள் மட்டும் போதாது என்று மக்கள் நினைத்தனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தனது கோட்டையான கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு தாக்கு பிடித்தது. ஆனால் தென் மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் அவர்களால் சோபிக்க முடியவில்லை. டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் அதிருப்தி அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளையும் பாதித்தது. காவேரி மேலாண்மை மற்றும் பயிர் இழப்பீடு பிரச்சினைகள் இதில் முக்கிய பங்கு வகித்தன. போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தது திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. விஜயின் பாதுகாப்பான தமிழகம் என்ற முழக்கம் பெண்களை கவர்ந்தது. சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெருமளவில் கவர்ந்துவிட்டது என்பது தரவுகள் மூலம் தெரிய வருகிறது. இளைஞர்களின் வாக்குகள் சிதறாமல் விஜயிடம் சென்றன. நீட் தேர்வு ரத்து மற்றும் மாநில சுயாட்சி ஆகியவை தேர்தலின் மையக் கருத்துக்களாக இருந்தன. கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று விஜய் தனது பிரச்சாரத்தில் முழங்கினார். ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் விஜய் யாருடன் கூட்டணி சேருவார் அல்லது சுயேட்சைகளின் ஆதரவை பெறுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காங்கிரஸ் அல்லது அதிமுகவின் ஒரு பிரிவின் ஆதரவு அவருக்கு தேவைப்படலாம். வேலைவாய்ப்பில்லா திண்டாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க புதிய தொழில் முனைவோருக்கான பிணையில்லா கடன் திட்டங்களை விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார். இது இளைஞர்களிடம் பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது. தற்போது தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. இது ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கியுள்ளது. நடிகர் விஜய் இப்போது ஒரு முழுநேர அரசியல்வாதியாக தனது முதல் பரீட்சையிலேயே வெற்றி பெற்றுள்ளார். அவரது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழகத்தின் போக்கையே தீர்மானிக்கும். அவர் முதலமைச்சர் நாற்காலியை எட்டுவாரா? திராவிட அரசியலின் அடுத்த கட்டம் என்ன? வாரிசு அரசியல் முடிவுக்கு வருகிறதா அல்லது இது ஒரு தற்காலிக மாற்றமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக மக்கள் ஒரு பெரிய பரிசோதனைக்கு தயாராகிவிட்டனர்.
சென்னை முதல் குமரி வரை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியுள்ளனர் என்பது தெளிவாக தெரிகிறது. பாரம்பரிய கட்சிகளின் மீது இருந்த நம்பிக்கை தளர்ந்துள்ளதை இது காட்டுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் மாற்றம் தீவிரமாக இருந்தது. பெண் வாக்காளர்களின் முடிவு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான திருப்பம். திமுகவின் மகளிர் உரிமைத் தொகை ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்ற விஜயின் வாக்குறுதிகள் பெண்களை கவர்ந்தன. மறுபுறம் திமுக தனது உட்கட்சி விவகாரங்களை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர்கள் எப்படி தங்களை விடுவித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பது ஒரு சவால்தான். அதிமுக மீண்டும் தனது பலத்தை நிரூபிக்க ஒரு வலுவான தலைமை மற்றும் கொள்கையை தேட வேண்டிய நிலையில் உள்ளது. கூட்டணி அரசியல் அவர்களுக்கு கை கொடுக்குமா அல்லது கட்சி மீண்டும் உடையுமா? பெண்கள் பாதுகாப்பு என்பது வெறும் தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது. அதை செயல்படுத்தும் துணிச்சல் மற்றும் தொழில்நுட்பம் புதிய அரசுக்கு இருக்க வேண்டும். மக்கள் இதை உற்று நோக்குகிறார்கள். இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், களப்பணியை விட டிஜிட்டல் ரீதியாக மக்களை சென்றடைவது எவ்வளவு முக்கியம் என்பதுதான். ஸ்மார்ட் போன்கள் இப்போது வாக்குச்சீட்டுகளை தீர்மானிக்கின்றன. தென் மாவட்டங்களிலும் கூட விஜயின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. பாரம்பரிய வாக்கு வங்கிகள் தகர்க்கப்பட்டதை மதுரை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. இங்கிருந்தே மாற்றத்தின் காற்று வீசத் தொடங்கியது. புதிய அரசு பதவியேற்றவுடன் எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சவால் தமிழகத்தின் சீரழிந்துள்ள நிதி நிலையை சரி செய்வதுதான். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஒரு பெரிய முட்டுக்கட்டை. தமிழகத்தின் அரசியல் மாற்றம் சர்வதேச முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நிலையான ஆட்சி அமைந்தால் மட்டுமே தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி தொடரும். உலக நாடுகள் நம்மை உற்று பார்க்கின்றன. கல்வித்துறையில் மாற்றங்களை கொண்டு வருவது அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கும். இதுவே தமிழகத்தின் உலகளாவிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இது விஜயின் முக்கிய அஜெண்டா. மின்சார கட்டண உயர்வு மற்றும் குடிநீர் பிரச்சினைகள் போன்றவை உள்ளூர் அளவில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய அலைகளை உருவாக்கின. அடித்தட்டு மக்கள் நிர்வாகத் தோல்வியால் பாதிக்கப்பட்டனர். சிறிய கட்சிகளின் பங்களிப்பு இந்த தேர்தலில் மிக குறைவாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க அவை இப்போது முக்கிய தேவையாக உள்ளன. பேர பேச்சுகள் இப்போது திரைமறைவில் நடந்து வருகின்றன. தமிழகத்தின் அரசியல் மாற்றம் சர்வதேச முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நிலையான ஆட்சி அமைந்தால் மட்டுமே தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி தொடரும். உலக நாடுகள் நம்மை உற்று பார்க்கின்றன. மக்கள் இப்போது அதிக விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். வெற்று வாக்குறுதிகளை நம்பாமல் செயல்பாடுகளைக் கண்டு வாக்களிக்கத் தொடங்கிவிட்டனர். இது ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல அறிகுறி. அதிமுகவின் கோட்டையான கொங்கு மண்டலத்தில் கூட விஜய் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளார். இது ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றம். எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரும் சவால். தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இளைஞர்களை போதைப்பொருள் பிடியில் இருந்து மீட்பது புதிய அரசின் முதல் கடமையாகும். இது விஜயின் தேர்தல் அறிக்கையின் மையப்புள்ளி. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆகியவை மக்களின் நீண்ட கால கோரிக்கைகளாக உள்ளன. விஜய் இதைச் செய்வாரா அல்லது அவரும் பழைய பாதையிலேயே செல்வாரா? 1967 அண்ணா தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்ததை போன்ற ஒரு மாற்றத்தை நாம் இன்றைக்கு 2026 பார்க்கிறோம். இது ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம். திராவிட அரசியலில் இது ஒரு மைல்கல். வரும் சில நாட்களில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடையும். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது விரைவில் தெரியவரும். கிங் மேக்கராக யார் இருப்பார்? இறுதியாக இது மக்களின் வெற்றி. ஜனநாயகம் தனது பலத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. மக்கள் தங்களுக்கு வேண்டிய மாற்றத்தை துணிச்சலாக தேர்ந்தெடுத்துள்ளனர். முடிவாக தமிழக வெற்றிக் கழகம் 108, திமுக 59, அதிமுக 47. தமிழகத்தின் அரசியல் களம் இப்போது முழுமையாக மாறியுள்ளது. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. இந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு ஒரு பொற்காலமாக இருக்குமா அல்லது சோதனையான காலமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் கொடுத்த வாய்ப்பு இது. இந்த மாற்றத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். தமிழகத்தின் இந்த வரலாற்று தேர்தலை பற்றிய விரிவான அலசலை இதுவரை பார்த்தோம். மேலும் பல அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.